அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் வந்து பண்ணாங்க PGTRB எஜுகேஷன் சைக்காலஜி அண்ட் ஜிகேக்காக ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் தான் பார்த்துட்ருக்கோம். இந்த ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச்சில் நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணணும்னு ஐடியா இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு வந்து பண்ணாங்க வீக்லி பேசிஸில் தான் வந்து பண்ணாங்க டெஸ்ட் வந்து பண்ணாங்க கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வரைக்கும் வந்து பண்ணாங்க 3 வீக்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். 4th வீக்கோடைய டெஸ்ட் வந்து பண்ணாங்க டுமாரோ சண்டே வந்து பண்ணாங்க கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கோட வந்து பண்ணாங்க இந்த 4th வீக்கான கிளாஸ் வந்து பண்ணாங்க லாஸ்ட் கிளாஸு கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இதில் வந்து பண்ணாக்கா 5th கிளாஸில் வந்து பண்ணாக்கா நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோம். May 3க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோம். ஸோ ப்ளஸ் வந்து பண்ணாக்கா கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் இன்டெலிஜென்ஸில் இண்டிவிஜுவல் டெஸ்ட்டு, குரூப் டெஸ்ட்டு, ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். லாஸ்ட்டாக வந்து பண்ணாக்கா நமக்கு பெண்டிங்கில் இருந்தது ஸோ லாஸ்ட்டாக வந்து பண்ணாக்கா இது வரைக்கும் முடிச்சிருக்கோம். ஸோ இப்போ வந்து பண்ணாக்கா இன்றைக்கி எடுக்க வேண்டியது வந்து பண்ணாக்கா இந்த குரூப் வெர்பல் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட்டு, குரூப் நான் வெர்பல் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட்டு. ஸோ இதுக்கான மெட்டீரியல் வந்து பண்ணாக்கா லாஸ்ட் கிளாஸ்லேயே கொடுத்துட்டோம். யாரெல்லாம் வந்து பண்ணாக்கா ஃபீஸ் பே பண்ணிங்களோ அவங்களுக்கு. ஸோ இன்றைக்கி வந்து பண்ணாக்கா இதோடைய கண்டினியூவேஷன் இன்னும் கொஞ்சம் மெட்டீரியல் இருக்குது. ஸோ அதோடைய PDF வந்து பண்ணாக்கா தனியாக சென்ட் பண்ணிடுறேன். ஸோ இன்றைக்கி வந்து பண்ணாக்கா கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் இல்லை. ஸோ அதே மாதிரி நாளைக்கு மார்னிங்கு எந்த கிளாஸும் கிடையாது. ஸோ நாளைக்கு ஈவினிங் வந்து பண்ணாக்கா 8 o'clock வந்து பண்ணாக்கா ஷார்ப்பாக வந்து உங்களுக்கு டெஸ்ட் கொஷின் வந்து பண்ணாக்கா PDF அமைச்சிடுவோம். யாரெல்லாம் அமௌண்ட் பே பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு. ஸோ அடுத்த வீக்கான பிளானும் வந்து பண்ணாக்கா நாளைக்கு டெஸ்ட்டுக்கு முன்னாடியே வந்து பண்ணாக்கா உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ அப்படி முடியல அப்படின்னாக்கா மண்டே வந்து பண்ணாக்கா உங்களுக்கு அந்த டெஸ்ட்டுக்கான பிளான் வந்து பண்ணாக்கா 5th வீக்கான பிளான் வந்து உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஸோ 5th வீக்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எவ்ரிடே ஈவினிங் வந்து பண்ணாக்கா அந்த நைட்டு வந்து 8 o'clock தான் வந்து பண்ணாக்கா வீடியோ கிளாஸ் வந்து பண்ணால் இருக்கும். ஸோ மார்னிங் இதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்லலாம் வந்து பண்ணாக்கா மார்னிங் போட்டுட்டு இருந்தோம். ஸோ அந்த மார்னிங் கிளாஸ் இருக்காது. ஸோ மேக்ஸிமம் வந்து பண்ணாக்கா நைட்டு வந்து பண்ணாக்கா அந்த 8 o'clock அந்த வீடியோ வந்து பண்ணாக்கா அப்லோட் பண்ணி முடிச்சிடுறேன். ஸோ இன்றைக்கான கிளாஸுக்குள்ளே போகலாம். ஸோ குரூப் வெர்பல் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட், the test which necessitate the use of language and are applied to the group of individual at a time come under this category. ஸோ அப்போ வந்து எங்கே என்ன பண்ணுவாங்கனாக்க குரூப் வெர்பல் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட். அப்போ குரூப்னாவே குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் இன்வால்வ் ஆவாங்க. அப்போ வெர்பல் அப்படின்னாவே அங்கே லாங்குவேஜ் வந்து பண்ணாக்கா இருக்கும். சம் ஆஃப் த இயர்லியஸ்ட் டெஸ்ட் பிளாங்கிங் டு திஸ் கேட்டகரி. அப்போ குரூப் வெர்பல் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட்டுக்கு வந்து பண்ணாக்கா எக்ஸாம்பிள்ஸ் இயர்லியராகவே இந்த மாதிரியான டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து பண்ணாக்கா ஆர்மி ஆல்பா டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். டெவலப்டு இன் வேர்ல்டு வார் 1 வந்து பண்ணாக்கா கிரியேட் பண்ண ஒரு டெஸ்ட்டு தான் வந்து பண்ணாக்கா ஆர்மி ஆல்பா டெஸ்ட் அப்படின்னு பேர். செகண்ட் வந்து பண்ணாக்கா ஆர்மி ஜென்ரல் கிளாஸிஃபிகேஷன் டெஸ்ட்டு டெவலப்டு இன் வேர்ல்டு வார் 2. ஸோ அப்போ வந்து பண்ணாக்கா இதுவும் அந்த ஃபஸ்ட் வேர்ல்டு வார்லேயும் இது வந்து பண்ணாக்கா செகண்ட் வேர்ல்டு வார்லேயும் டெவலப் பண்ணுறாங்க. டுடே we have a large number of group verbal test. இப்போ வந்து பண்ணாக்கா நமக்கு நிறைய குரூப் வெர்பல் டெஸ்ட் இருக்குது. இன் இந்தியா 2 attempts have been made to construct such test. இந்தியாவிலே வந்து பண்ணாக்கா அந்த குரூப் வெர்பல் டெஸ்ட் வந்து பண்ணாக்கா மேக் பண்ணியிருக்காங்க. சம் ஆஃப் த பாப்புலர் டெஸ்ட் ஆஃப் திஸ் நேச்சர்ஸ் ஆர் இதெல்லாம் வந்து பண்ணாக்கா இந்தியாவில் இருக்குது அப்படின்னாக்கா CIE வெர்பல் குரூப் டெஸ்ட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். ஹிந்தியில் யார் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ப்ரொஃபஸர் உதய் சங்கர். CIE வெர்பல் குரூப் டெஸ்ட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். அடுத்தது த குரூப் டெஸ்ட் ஆஃப் ஜென்ரல் மென்டல் எபிலிட்டி சமூக் மான்சிக் யோகியட்டா பிரிக்ஸா கன்ஸ்ட்ரக்டட் பை டாக்டர் JS ஜலோட்டா. ஸோ டாக்டர் JS ஜலோட்டா அவர் தான் வந்து பண்ணாக்கா இந்த டெஸ்ட்டை வந்து பண்ணாக்கா கண்டக்ட் பண்ணுறாரு. குரூப் டெஸ்ட் ஆஃப் ஜென்ரல் மென்டல் எபிலிட்டி அப்படின்னு பேர். அடுத்தது குரூப் டெஸ்ட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் ப்ரிப்பேர்ட் பை பியூரோ ஆஃப் சைக்காலஜி அலகாபாத். இதுவும் வந்து பண்ணாக்கா ஹிந்தி டெஸ்ட்டு தான். ஸோ அடுத்தது வந்து பண்ணாக்கா பிரயாக் மேத்தா குரூப் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் சமீக் புதி பிரிக்ஸா இந்தி. திஸ் டெஸ்ட் ஹேஸ் பீன் பப்ளிஷ்டு பை மான்சியான் டெல்லி. ஸோ இது யார் பப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா மான்சியான் டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன். ஸோ ஜென்ரல் மென்டல் எபிலிட்டிஸ் டெஸ்ட் ப்ரிப்பேர்ட் பை டாக்டர் PS ஹண்டால் ஆஃப் பஞ்சாப் யூனிவர்சிட்டி. ஸோ ஜென்ரல் மென்டல் எபிலிட்டிஸ் டெஸ்ட். ஸோ இதை யார் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கனாக்கா டாக்டர் PS உண்டால் ஆஃப் பஞ்சாப் யூனிவர்சிட்டி பஞ்சாபி. So group verbal intelligence test prepared by Dr. P. Gopala Pillai.
கோபால பிள்ளை ஆஃப் த கேரளா யூனிவர்சிட்டி. ஸோ கேரளா யூனிவர்சிட்டிலேருந்தும் வந்து பண்ணாங்க குரூப் வெர்பல் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ இங்கெல்லாம் கொஷின் வராது, ஜஸ்ட் இதெல்லாம் யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க அது மட்டும் பார்த்துக்குங்க. சமிக் புதி பிரிக்ஸா ப்ரிப்பேர்ட் பை PL சிரிமலை வித்யா பவன் GS டீச்சர் காலேஜ் உதய்பூர். அடுத்தது வந்து பண்ணாக்க சமிக் புதி கி ஜான்ஸ் Hindi prepared by Sri MS Mohinsin Educational and Vocational Guidance Bureau Patna Bihar. ஸோ இவங்களும் வந்து பண்ணாக்க இது பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பண்ணாக்கா குரூப் நான் வெர்பல் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட். ஸோ இங்கே அந்த இதுலேயே மீனிங் இருக்குது பாருங்கள், ஹெட்டிங்லேயே. குரூப் அப்படின்னா குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் இன்வால்வ் ஆங்க. நான் வெர்பல் அப்படின்னா அங்கே லாங்குவேஜ் இருக்காது. தீஸ் டெஸ்ட் do not necessitate the use of language and are applicable to the group of given time. அப்போ வந்து பண்ணாக்கா இங்கே லாங்குவேஜ் வந்து பண்ணாக்கா இம்பார்ட்டன்ட் இல்லை, அப்போ குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் இன்வால்வ் ஆவாங்க. த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் யூஸ்டு ஃபார் த இண்டிவிஜுவல் அண்ட் நான் வெர்பல் டெஸ்ட் யூஸ்டு ஃபார் குரூப் இன் த டிகிரி ஃபார் ஆஸ் தேர் non-verbal nature is concerned. ஸோ வந்து பண்ணாக்கா இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட்டு அண்ட் நான் வெர்பல் டெஸ்ட் ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் அப்படின்றது யூஸ்டு ஃபார் இண்டிவிஜுவல், ஒரு பர்சனுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறது பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட்டு. இதே வந்து பண்ணாக்கா நான் வெர்பல் டெஸ்ட் அப்படின்றது யூஸ்டு ஃபார் குரூப், ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ இது ரெண்டுத்தையும் டிஃப்ரென்ஸும் பார்த்துங்க, கொஷின் கேட்பாங்க. அப்போ பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட்ன்றது ஒன்லி ஃபார் இண்டிவிஜுவல், ஸோ நான் வெர்பல் டெஸ்ட் அப்படின்றது இட் இஸ் யூஸ்டு ஃபார் குரூப் ஆஃப் பீப்புள்ஸ். த பர்ஃபார்மன்ஸ் test require the manipulation of concrete objects or materials supplied in the test by the object. ஸோ இங்கே வந்து பண்ணாக்கா பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட்டுக்கு வந்து பண்ணாக்கா இங்கே ஆப்ஜெக்ட் அப்படின்னா மெட்டீரியல்ஸ் வந்து பண்ணாக்கா கொடுத்துருவாங்க. ரெஸ்பான்ஸ் ஆர் பியூர்லி மோட்டார் இன் கேரக்டர் ஆர் செல்டம் ரெக்வயர்ட் டு யூஸ் த பேப்பர் அண்ட் பென்சில் by the testee except in case like mass test etc. அப்போ வந்து பண்ணாக்கா மேத்ஸ் டெஸ்ட்டுக்கு மட்டும் எதுவும் கொடுக்க மாட்டாங்கன்னா மோட்டார் கேரக்டர் இருக்காது, பேப்பர் பென்சிலும் இருக்காது. அப்போ மோட்டார் கேரக்டர்னா என்னென்னா நம்மளுடைய ஆக்டிவிட்டியில் சொல்கிறதா மோட்டார் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்தது where the test material used for group testing is provided in booklet and require the use of pencil by the testee. அப்போ வந்து பண்ணாக்கா இதே வந்து பண்ணாக்கா குரூப் ஆஃப் பீப்புள்ஸாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பண்ணாக்கா புக்லெட் கொடுத்துருவாங்க, அந்த கொஷின்ஸ்க்கான புக்லெட் கொடுத்துருவாங்க, பென்சிலும் கொடுத்துருவாங்க, அதை வச்சு அவங்க இது பண்ணணும். Still in this test material does not contain words or numerical figure. ஸோ இதில் வந்து பண்ணாக்கா அந்த குரூப் டெஸ்ட்டில் வந்து பண்ணாக்கா வேர்ட்ஸ் இருக்காது, நியூமரிக்கல் ஃபிகரும் இருக்காது. இட் கண்டெயின் பிக்சர்ஸ், இந்த மட்டும் தான் இருக்கும்னாக்க பிக்சர்ஸ் இருக்கும், டயக்ராம்ஸ் இருக்கும், ஜியோமெட்ரிக்கல் ஃபிகர்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே பிரிண்டடில் இருக்கும். The subject is required to do such activities so as to fill in some empty spaces, draw some simple figures to point out similarities and dissimilarities. அப்போ வந்து எனக்கு அங்கே என்ன இருக்குன்னு சொன்னேன், பிக்சர்ஸ் இருக்கும், டயக்ராம் இருக்கும், ஜியோமெட்ரிக்கல் ஃபிகர்ஸ் தான் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அது ரிலேட்டடாக அவங்க வந்து பண்ண எம்டி ஸ்பேஸை வந்து பண்ணாக்கா ஃபில் பண்ண சொல்லணும். அப்படின்லாம் வந்து பண்ணாக்கா ட்ரா சம் சிம்பிள் ஃபிகர்ஸ் டு பாயிண்ட் அவுட் சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஸ்சிமிலாரிட்டிஸ், அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒற்றுமை அந்த வேற்றுமையை சொல்கிறதுக்காக சின்ன சின்ன டயக்ராம்ஸை ட்ரா பண்ணலாம். So the subject use paper and pencil, it does not need to know words or numerical figure. அப்போ வந்து பண்ணாக்கா அவங்களுக்கு பேப்பர் பென்சில் யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் அவங்களுக்கு என்ன தேவையில்லை, வேர்ட்ஸும் நியூமரிக்கல் ஃபிகரும் தேவையில்லை, தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. What he has to do is explained clearly by the examiner, usually through clear demonstration, so as to make the least possible use of language. அப்போ வந்து பண்ணாக்கா எங்கள் எக்ஸாமினர் வந்து பண்ணாக்கா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவார், டெமான்ஸ்ட்ரேஷனும் கொடுத்துருவார். அப்போ வந்து எங்கள் லாங்குவேஜ் வந்து பண்ணாக்கா ரொம்ப கம்மியாக தான் யூஸ் ஆகும். The examples of such type of test. ஸோ இங்கே சொன்னோம் இல்லையா என்ன டெஸ்ட்டு, இந்த நான் வெர்பல் டெஸ்ட், குரூப் நான் வெர்பல் டெஸ்ட் சொன்னோம் இல்லையா. ஸோ இதுக்கு வந்து பண்ணாக்கா என்னென்ன டெஸ்ட்டெல்லாம் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஆர்மி பீட்டா டெஸ்ட்டு, சரிங்களா, நல்லா பாருங்கள். இதுக்கு முன்னாடி சொன்னது ஆர்மி ஆல்பா டெஸ்ட்டு, சரிங்களா. இங்கே சொல்கிறது ஆர்மி பீட்டா டெஸ்ட்டு. அப்போ அங்கே ஆர்மி ஆல்பா டெஸ்ட் பார்த்துட்டு வந்துடுவாருங்க. ஸோ இங்கே ஆர்மி ஆல்ஃபா டெஸ்ட்டு டெவலப்டு இன் வேர்ல்டு வார் 1, சரிங்களா. ஆர்மி ஜென்ரல் கிளாஸிஃபிகேஷன் டெஸ்ட்டு டெவலப்டு இன் செகண்ட் வேர்ல்டு வார் டெஸ்ட்டு. ஸோ இது ரெண்டுமே என்ன டெஸ்ட்டு பாருங்கள், குரூப் வெர்பல் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட்டு. ஆனால் ஆர்மி பீட்டா டெஸ்ட்டு பாருங்கள், இட் இஸ் எ குரூப்
நான் வெர்பல் டெஸ்ட். சரிங்களா? அப்போ பாருங்கள், இட் இஸ் டெவலப்டு டியூரிங் வேர்ல்டு வார் 1 இன் USA ஃபார் டெஸ்டிங் த இன்டெலிஜென்ஸ் ஆஃப் தோஸ் சோல்ஜர்ஸ் ஹூ வேர் எய்தர் illiterate ஆர் வேர் நாட் யூஸ் டு இங்கிலீஷ் லாங்குவேஜ். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மி பீட்டா டெஸ்ட் அப்படின்றது எப்போ யூஸ் பண்ணுறாங்கன்னா வேர்ல்டு வார் 1ல் யூஸ் பண்ணுறாங்க. யாருன்னா இதை யார் டெவலப் பண்ணது? யூஎஸ்ஏல டெவலப் பண்ணுறாங்க. யாருக்காக? சோல்ஜர்ஸ்க்காக. அங்கேயே ஆர்மின்னு வந்துச்சு. அப்போ சோல்ஜர்ஸ்க்காக. எய்தர் illiterate அவங்க படிச்சிருக்காங்களா, வேர் நாட் யூஸ்டு டு இங்கிலீஷ் லாங்குவேஜ் அவங்க இங்கிலீஷ் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறாங்களா இல்லையா. ஸோ இதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஆர்மி பீட்டா டெஸ்ட்டும் கொடுக்குறாங்க. அடுத்து சிகாகோ நான் வெர்பல் டெஸ்ட். ரெண்டுமே நான் வெர்பல் டெஸ்ட், நல்லா பார்த்துக்குங்க. சரிங்களா? குரூப் நான் வெர்பல் டெஸ்ட்டு, ஆர்மி ஆல்ஃபா டெஸ்ட் அப்படின்றது இண்டிவிஜுவல் டெஸ்ட். ரெண்டுத்துக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது, கொஷின் கேட்பாங்க. This non-verbal test has proved most useful for young children aged between 12 to 13 years. அப்போ சிகாகோ நான்-வெர்பல் டெஸ்ட் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மோஸ்ட்லி யங் சில்ட்ரன்ஸுக்கு, அதுலேயும் பர்டிகுலராக அந்த ஏஜ் குரூப் 12லேருந்து 13க்குள்ளே இருக்கிறவங்களுக்கு. அடுத்து ரேவன் ப்ரக்ரெசிவ் மேட்ரிசஸ் டெஸ்ட். திஸ் டெஸ்ட் வாஸ் டெவலப்டு இன் த யூகே. இந்த டெஸ்ட், இந்த ரேவன் ப்ரக்ரெசிவ் மேட்ரிசஸ் டெஸ்ட் யார் டெவலப் பண்ணுறதுன்னா யூகேயில். இட் வாஸ் வெரி பாப்புலர் நான் வெர்பல் குரூப் டெஸ்ட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாப்புலராக இருக்கக்கூடிய நான் வெர்பல் குரூப் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். த டெஸ்ட் ஹேஸ் பீன் டிசைன் டு எவால்வேட் த சப்ஜெக்ட் எபிலிட்டி. ஸோ இதை எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் எபிலிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா எவால்வேட் பண்ணுறதுக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க. டு சி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஜியோமெட்ரிக் ஃபிகர் ஆர் டிசைன்ஸ். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப் ஜியோமெட்ரிக் ஃபிகருக்கும் டிசைன்ஸுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அதை பார்க்கறதுக்காகவே இது யூஸ் ஆகுது. டு பர்சீவ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த டிசைன் இன் ஆர்டர் டு செலக்ட் அப்ராப்ரியேட் பார்ட் ஆஃப் த competition of each pattern. So pursue the structure of design in order to select appropriate part of the competition of each pattern. So இதை டெஸ்ட் பண்ணுறதுக்கும் இந்த ரேவன் ப்ரக்ரெசிவ் மேட்ரிசஸ் ஹெல்ப் பண்ணுது. அடுத்து CIE non-verbal group test of intelligence, originally prepared by J.W. Jenkins. The test is printed by CIE for the adaptation into Hindi medium schools. அப்போ CIE non-verbal group test of intelligence யார் வந்து ஒரிஜினலாக ப்ரிப்பேர் பண்ணதுன்னா J.W. Jenkins அவர் தான். ஸோ இது எதுக்காக வந்து பண்ணாக்கா பிரிண்ட் பண்ணுறாங்கன்னா இந்தி மீடியம் ஸ்கூல்ஸுக்காக இதை வந்து பண்ணாக்கா பிரிண்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து பண்ணாக்கா குரூப் டெஸ்ட் தான் பார்த்துட்ருக்கோம். அந்த குரூப் டெஸ்ட்டில் பர்டிகுலராக வந்து பண்ணாக்கா நான் வெர்பல் குரூப் டெஸ்ட்டுன்னு ஒன்று பார்த்தோம், நான் வெர்பல் குரூப் டெஸ்ட்டுன்னு ஒன்று பார்த்தோம். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து பண்ணாக்கா இன்றைக்கான கிளாஸ் பார்ப்போம். இது நேற்று கொடுத்த மெட்டீரியலுடைய கிளாஸு. ஸோ இன்றைக்கான கிளாஸும் அதிலே கண்டினியூ ஆகும். தேங்க்யூ.